சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 58 வயதில் 3வது முறையாக இன்று விண்வெளிக்கு புறப்பட இருந்த சுனிதா வில்லியம்ஸின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், அந்த பயணம் ரத்தானதுக்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்தியாவை பொறுத்தவரையில இந்த விண்வெளி வீரர்களுக்கு மத்தியில வீராங்கனைகளாக அறியப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா போன்றோர் இன்றளவும் தமிழக பாடத்திட்டங்கள்ல ஒரு வரலாற்று பாடங்கள்ல இடம்பெற்று வருகின்றனர். அந்த அளவுல சுனிதா வில்லியம்ஸ் தனது 58வது வயதுல 3வது முறையாக விண்வெளிக்கு செல்ல இருக்கிறார் என்ற செய்தி 10 நாட்களுக்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக நாசாவின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் க்ரூ பிளைட் டெஸ்ட் பணியில தான் சுனிதா வில்லியம்ஸ் இடம்பெற்றிருக்கிறார் என்றும், இந்திய அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் நீண்ட காலத்திற்கு பிறகு இன்று போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் க்ரூ பிளைட் டெஸ்ட் பணியில சர்வதேச விண்வெளி நிலையம் ISS செல்ல இருக்கிறார் என்பதுதான் 10 நாட்களுக்கு முன்பாக வெளியிட்ட செய்தி. போயிங் விண்கலத்தின் முதல் விண்வெளி பயணத்தை சோதனை செய்து ஆய்வு மேற்கொள்ள அவர் விண்வெளி செல்ல இருந்தார். அவருடன் பாரி புஜ் வில்மோர் என்னும் நாசா விண்வெளி வீரர் 61 வயதானவர். இவர்கள் 2 நபர்களும் பயணிக்கும் விண்கலம் இன்று இந்திய நேரப்படி காலை 8:04 மணி அளவுல புளோரிடாவில் இருக்கக்கூடிய கேப் கேனவரல் விண்வெளி தளத்திலிருந்து யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் அட்லஸ் 5 ராக்கெட் ரகம் மூலமாக ஏவப்பட தயாராக இருந்தது. இந்த பயணம் என்பது போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மனிதர்களை ஏற்றிச் செல்ல தகுதியானதா என்பதை சோதிக்கும் வகையிலும், அதே போல சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அவ்வப்போது அனுப்பும் நாசாவின் க்ரூ ரொட்டேஷன் திட்டத்திற்கு இது உகந்ததா என்பதையும் சோதிப்பது திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில நாசா தற்போது ஏற்கனவே ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் விண்கலத்துல வீரர்களை அனுப்பி வரும் நிலையில இதற்கான 2வது ஆப்ஷனாக இந்த CFT எனப்படக்கூடிய க்ரூ பிளைட் டெஸ்ட் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தை சோதிக்க முன் வந்திருந்தது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருந்தது. புளோரிடாவிலிருந்து இந்திய நேரப்படி இன்று அந்த ராக்கெட் விண்ணிற்கு செலுத்தப்பட வேண்டிய நிலையில தான் ஆக்சிஜன் நிவாரண வால்வ், ஆக்சிஜன் ரிலீஃப் வால்வ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய டெக்னிக்கல் கிளிச்சின் காரணமாக இந்த பயணம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 8:04 மணி அளவுல விண்ணில் ஏவப்பட வேண்டிய ராக்கெட் ஏவப்படாததால இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாசா வெளியிட்டிருக்கிறது. இந்த 2 விஞ்ஞானிகளுமே அவர்களது குவார்டர்ஸுக்கு திரும்புவதற்குமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இது பார்க்கப்படுகிறது. போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் க்ரூ பிளைட் டெஸ்ட் பணியில இந்தியா வம்சாவளியை சேர்ந்த நாசா விஞ்ஞானி சுனிதா வில்லியம்ஸ் பயணப்பட இருந்த இந்த பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.